பிளாக் பாக்ஸ் என்பது வந்து கண்டெடுக்கப்பட்டிருந்தது. 48 மணி நேரம் வந்து அந்த ரெக்கார்டிங் வந்து அதுல இருந்ததாகவும், கடைசியாக இருந்த 2 மணி நேர ரெக்கார்டிங்ஸை மட்டும் செக் பண்ணி பார்த்திருந்தோம். அதுல வந்து 2 பைலட் பேசிக்கிறதான ஒரு கான்வர்சேஷனை வந்து அவங்க வந்து அந்த 15 பக்கத்துல வந்து வெளியிட்டு இருந்தாங்க. என்ன நடந்திருக்குன்னா, ஒரு பைலட் வந்து இன்னொரு பைலட்டை பார்த்து இந்த கட் ஆஃப் எதுக்கு ஆஃப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு இன்னொரு பைலட் வந்து அதை நான் ஆஃப் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இதை மட்டும்தான் அதுல போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிளைட் வந்து 2 இன்ஜின் வந்து ஃபெயிலியர் ஆகி கிராஷ் ஆகி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த கட் ஆஃப் ஆனதுக்கு அப்புறமாக ரன் மோடுக்கு ஆன் பண்ணியிருக்காரு பைலட். ஆனா வந்து கட் ஆஃப் ஆன உடனே இன்னொரு பைலட் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா பிளைட் வந்து அந்த நேரத்துல வந்து ஒத்துழைக்கவில்லை. ஏன்னா 2 இன்ஜினுமே ஃபெயிலியர் ஆகியிருக்கு. அப்பதான் வந்து ராட்ன்ற ஒரு விஷயம் நம்ம போன வீடியோல பேசியிருப்போம். இதை பத்தி எக்ஸ்பீரியன்ஸ் பைலட்டான கேரி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஆக்சிடென்ட் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இது கண்டிப்பா வந்து ஒரு சூசைட் மர்டராக இருக்க வாய்ப்பு இருக்கிறதாக அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த கட் ஆஃப்னு சொல்லக்கூடிய இந்த கியர் வந்து ஒரு 3 விரலை பயன்படுத்தி மட்டும்தான் வந்து அதை ஆஃப் பண்ணி இருக்க முடியும். டக்குன்னு வந்து அதை ஆஃப் பண்ணி இருக்க முடிய வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. டேக் ஆஃப் ஆகி 1 செகண்ட்ல வந்து இதை வந்து இந்த கியரை வந்து ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு.